வணக்கம். நான் தாமரை மனோ இல்லம். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு வச்சுக்கிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் பாத்திரத்தில் புளியை கரைச்சி வச்சுக்குவோம். இப்போது நம்ம ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி புளியில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள், தேவைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சி ஒரு பக்கம் வச்சுடுவோம். இப்போ இது கூட்டி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல குழம்பு கூட்டிக்கிட்டோம்னா இப்போ பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருவோம். கடுகு போட்டு வெங்காயம் போட்டுடலாம். 2 வெங்காயம் போட்டிருக்கோம். இது நல்லா பொன்னுவரலாம் கொஞ்சம் வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இதை கூட காய்கறி நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கரிஞ்சு போட்டுக்கலாம். இதை கூட நான் மொச்சக்கொட்டை நல்லா வேக வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். இப்போ போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்துருவோம். அதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்காட்டி நம்ம கருவாடு கழுவிக்குவோம். கருவாடு கழுவி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம குழம்பு ஊற்றிடலாம். இப்போ காய்கறியை வெந்தாச்சு, குழம்பு ஊற்றிடுவோம். குழம்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம கருவாடு போட்டுக்கலாம். முன்னாடியே கருவாடு போட்டோம்னா கருவாடு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் குழம்புலலாம் முள்ளாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம குழம்பு முக்கால்வாசி நல்லா கொதித்து இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கருவாடு போட்டுருவோம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கருவாடு போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் கொதிச்சிட்டோன்னே நம்ம இறக்கிடலாம் குழம்பு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த குழம்புக்கு நம்ம ஒரு சூப்பரான கம்பங்களி பண்ணிக்கலாம். கம்பங்களி ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம களி எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். அதில் சாதம் கொஞ்சம் போட்டுட்டு தேவைக்கு உப்பு போட்டுருவோம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ கம்பு மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம கம்பு மாவு போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கம்பங்கூழ், கம்பங்களி எல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது மாதிரி சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி கொடுத்து இறக்கணும்னா கம்பங்களி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்